டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். பரங்கிப்பேட்டை வண்ணாரப்பாளையத்தில் வாழ்க்கை வேலை செஞ்சுட்டு இருந்தேன். 1.5 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அவன் என்னை அலக்கழிச்சான், இங்கே போ அங்கே போன்னு சொல்லிட்டு. எதுக்கு இது மாதிரிலாம் அலக்கழிக்கிற என்ன, அங்கே போய் வேலைக்கு பிடிக்கலன்னா என்ன நிறுத்திடு அப்படின்னு நான் சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டேன். அவன் என்ன சொல்கிறான், 12 பேர் எனக்கு ஒத்துழைக்கிறாங்க, ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க 12 பேரும் ஒத்துழைக்கிறாங்க. 12 பேர் எங்கே கூப்பிட்றேன்னா அங்கே வருவாங்க, படுனா படுப்பாங்க, எழுந்துனா எழுந்துப்பாங்க, நீ இது மாதிரி இருந்தால் தான் வேலைக்கு வச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அது மாதிரி எனக்கு வேலைக்கே தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் வேலையை விட்டு நின்றுட்டேன். 2ஆம் தேதி வேலையை விட்டு நின்னா 3ஆம் தேதி வண்டியை பிடிங்கி உடச்சிட்டான். வண்டியை பிடிங்கி உடச்சிக்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் 3ஆம் தேதி இன்னொரு இடத்துல போய் வேலை செஞ்சேன். அங்கே போய்ட்டு வேலைக்கு சேர்த்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் அவன் மேனேஜர்கிட்ட சொல்லிட்டான். அது மாதிரி சொல்லிவிட்டு இது மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்பி ஆஃபீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் கடலூரில். அது எங்கள் 13ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இது வரைக்கும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. சிதம்பரம் எஸ்பி ஆஃபீஸில் விசாரணை கூட்டாங்க. செல்வ மகேசன் பாமக கட்சியில் இருக்கிறவங்க அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு அவங்க எஸ்பி ஆஃபீஸ்லையும் எதுவும் எடுக்கவே இல்லை. 13 நாளாக வந்து போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துட்டு போகிறேன், வீட்டுக்கு போ நாளைக்கு வா, வீட்டுக்கு போ நாளைக்கு வா, இதே தான் சொல்கிறாங்க. அவன் மேலே இது எந்த ஒரு பொண்ணுங்களுக்கும் பாதுகாப்பே கிடையாது. அவனுக்கு கேஸ் போட்டு அவனை பாலியல் வன்கொடுமை கேஸ் போட்டு அவனை என்ன சொன்னார், டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்கிறாரு. எஸ்பி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துருவான்னு சொல்கிறாரு டிஎஸ்பி. அதனால் அவன் மேலே கேஸ் போட்டு அவனை உள்ளே தள்ளணும். சதீஷ்குமார். என்ன உங்க வீடியோ என்ன இருக்குன்னு சொல்லி மாட்டலாம் சொல்லுங்க. இல்ல சார், வீடியோ எதை வச்சிருக்கான்னு சொல்லி மாட்டலாம். ஆபாசமா பொண்ணுங்களை புகைப்படம் எடுத்து வச்சிருக்கான். ஆபீஸ்ல வேலை செய்யறது, பாத்ரூம் போறது, ட்ரெஸ் மாத்துறது, சுடிதார் எடுத்து கொடுக்கறது, அதை ட்ரெஸ் மாற்றும் போது போட்டோ எடுத்து எல்லாத்தையுமே மிரட்டுறது. என்கிட்ட 3,17,000 மிரட்டியே பணம் வாங்கியிருக்கான். அதையும் தரமாட்டான், டிசியும் தரமாட்டான். அங்கே வேலை செய்யறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது ஒரு எச்சரிக்கை. போலீஸ் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துருவா சொல்றாங்க. அதை எங்க போய் எடுக்கிறது எனக்கு தெரியல. ஆமா சார், அவங்கள கூட்டு விசாரிச்சாங்க. அவன் கால் மேல கால் போட்டுட்டு பதில் சொல்லிட்டு போறான் டிஎஸ்பி கிட்ட. ஸ்டேஷன் உள்ள 95 ரூபா எடுத்துட்டாங்க, 95 ரூபா எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பாரதி கண்ட புதுமை பெண்ணு, வீரமங்க வேலு நாச்சியார், ஜான்சி ராணி, இந்த மாதிரிலாம் பெண்கள் சாதிக்கணும்னு நினச்சி ஒரு கனவோடு வெளியில் வரோம், ஒரு வேலைக்கு போவேன். ஆனால் காவல்துறையில் பார்த்திங்கன்னா 13 நாளாக இந்த பெண் தனியாக இருந்து போராடிட்டு வரா. ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுன்னா என்னங்க சார், சொன்னாலுமே கேஸ் எடுக்கணும். அதாவது ஆதாரத்தோடு எடுத்துடுவாங்க. எப்படிங்க சார் அது ஒரு ஆதாரம்? எப்படி ஒரு பொண்ணு தொட்டு எல்லாமே துன்புறுத்தி இருக்கான், பணம் திருடிட்டேன்ட்டு அந்த பொண்ணு மேலே பொய் புகார் கொடுக்குறான். அந்த பொண்ணுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணிவிட்டு காவல்துறையும் இப்போ நைட்டு என்னாச்சு, மணி 9:30 ஆக போகுது. நேற்று 12 மணிக்கு வீட்டுக்கு போனோம், இன்றைக்கி 12 மணிக்கு. இந்த ஒரு தனிப்பெண்ணாக இருந்துன்னு போராடின்னு ஃபேமிலியோட பாய்சன் சாப்பிட்றேன்ட்டு முடிவெடுத்தாங்க சார். நான் பாண்டிச்சேரியிலேருந்து அதை கேட்டு அங்கேருந்து அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ஆஃபீஸ்க்கு வந்தது. அதுக்கப்புறம் தான் மீடியா கூப்பிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் இவங்க உயிருக்கு ஆபத்து இருக்குதுங்க சார். இங்கே ஸ்டேஷன்லேயே த்ரெட்டிங் பண்ணுறான் அந்த அக்யூஸ்டுன்னு சொல்லக்கூடாதான். அவரை கால் மேலே கால் போட்டுட்டு வாழ்க வளமுடன்னாங்க சார். பேரில் தான் வாழ்க வளமுடன், எல்லாரையும் வளைச்சி போடுறதுக்கு தான் அந்த வாழ்க வளமுடன் இருக்குது. எந்த நடவடிக்கையும் இல்லை சார். ஒரு பெண்ணாக அந்த பொண்ணுக்கு நியாயமே இல்லை. எல்லாருக்கும் பணம் கொடுக்குறேன், நான் பார்த்து பண்ணுறான். பணம் தான் வாழ்க்கைன்னா அப்படின்னு பார்த்தாக்கா வேறு மாதிரி தாங்க சார் இருக்குது. காவல்துறை நம்ம நண்பனாக நம்ம நேசிக்கணும். ஆனால் காவல்துறையை இங்கே நின்றுன்னு கிடங்க, நீ போம்மா அப்புறம் வா, காலைல வா, சாயந்தரம் வா. காலைல 10:30க்கு வர சொன்னாங்க சார். இப்போ நைட்டு என்ன ஆகுது, 9:30 ஆக போகுது. ஒரு பெண்ணு 6 மணிக்கு மேலே ஸ்டேஷனில் இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே ஸ்டேஷனில் 6 மணிலேருந்து காலையிலேருந்து சாப்பிடாம முந்தா நாள் பாய்சன் குடிக்க போயிட்டாங்க. இன்றைக்கும் பாய்சன் கொடுக்குற நிலமையில தான் நாங்கள் தான் காப்பாற்றி இப்போ தான் நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க உயிர் மிஞ்சிச்சு. இல்லைனாக்கா கூடிய சீக்கிரத்தில் இதுக்கு கேஸுக்கு நடவடிக்கை எடுக்கலாம். இன்னும் பகிரங்கமாக இந்த போராட்டம் நீடிக்கும் சார், பெரிய லெவலில் நடக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.